ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். என்று குரோதி தமிழரிடம் வைகாசி மாதம் 24ஆம் தேதி 6/6/2024 ஜூன் மாதம் இன்று வியாழக்கிழமை. இன்று அமாவாசை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 11:30 11 மணி வரை. மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. குளிகை காலை 9 மணிலிருந்து 10:30 வரை. யமகண்டம் காலை 6 மணிலிருந்து 7:30 வரை. இன்றைய சூலம் தெற்கு திசை. பரிகாரம் தைலம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:52 இன்றைய கரணம் 3 மணிலிருந்து 4:30 மணி வரை. இன்றைய திதி இன்று மாலை 6:40 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 9 மணி வரை ரோஹிணி, பின்பு மிருகசீரிடம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 7:18 வரை சதுஷ்பாதம், பின்பு மாலை 6:40 வரை நாகவம், பின்பு கிமிஸ்துக்கணம். இன்றைய சந்திராஷ்டமம் அஸ்தம் சித்திரை. இன்றைய ராசி பலன் பார்த்தீங்கன்னா, மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு திடமான ஒரு நாளாக, மனசில் ஒரு திடமான தைரியமான, நீங்கள் மாற்றாத சில திடமான முடிவை நீங்கள் இருக்க போகிறீங்க. எந்த ஒரு முடிவை தான் அதில் ஒரு நம்பிக்கையோடையும் மாறாத்தன்மையும் கொண்ட நிலையை நீங்கள் இருக்க போகிறீங்க. அதனால் எடுக்கின்ற முடிவுகள் நல்ல முடிவாக இருக்கும். அதனால் எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமாகவும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகும் போது, எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் நல்ல ஒரு திடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமைகிறது. ரிஷப ராசி அன்பர்களுக்கு நிறைவு நிறைந்த நாளாக, ஒரு மனசுக்கு நிறைவு நிறைந்த நாளாக, ஒரு செயலை செய்கிறோம், உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, இல்லை அலுவலக பணி, குடும்பத்துக்கு செய்யக்கூடிய, நம்முடைய குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு மன நிறைவோடு செய்யக்கூடிய ஒரு நாளாகவும், நீங்கள் செய்கின்ற செயல் நிறைவு பெறக்கூடிய ஒரு நிறைவான நாளாக என்று உங்களுக்கு அமைப்பு. இதனால் அந்த விஷயமும் சுபமாகவே உங்களுக்கு முடியக்கூடிய, மனதுக்கு ஒரு நிறைவை தரக்கூடிய ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. மிதுனராசின்னு பார்த்தா கொஞ்சம் ஆர்வம் மிகுந்த நாள். அனைத்து விஷயங்களும் கொஞ்சம் ஆர்வத்தோடு நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம செய்து முடிக்கணும், ஒரு ஆர்வம் தேவை. அது கல்வியாக இருந்தாலும் சரி, எக்ஸாம் இருந்தாலும் சரி, ஒரு பணியாக இருந்தாலும் சரி, நல்ல விசேஷமாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு தேவையான வசதியாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு கண்டிப்பாக ஒரு ஆர்வம் இருந்தால் தான் நம்ம அடுத்த கட்டத்தில் சொல்ல முடியும். அந்த ஆர்வத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் மிகுந்த, ஆக்கம் மிகுந்த ஒரு நாளாக உங்களுக்கு அனைத்து விஷயம் அமைப்பது. உங்களுக்கு கடகராசின்னு பார்த்தா கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு ஆக்கம் நிறைந்ததாக அமைகிறது. நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் அதில் ஒரு திடத்தன்மை இருக்கக்கூடிய நாளாகவும், செஞ்சு முடிக்கக்கூடிய தன்மை உள்ள நாளாகவும் இருக்கப்போது உங்களுக்கு கடகராசி நண்பர்களுக்கு. இருந்தாலும் உங்களுக்கு 8 சனிபவம் இருக்கிறத கொஞ்சம் கவனமாக இருக்குது, நல்லது. இந்த நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து பணிகளும் உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான செயலாகவும் ஆக்கப்பூர்வ நாளாகவும் கண்டிப்பாக அமைப்பது. சிம்மராசினை பார்த்தா கொஞ்சம் சோர்வு, மனதிலும் உள்ள கொஞ்சம் சோர்வு ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது. சில விஷயம் நீங்கள் செய்ய நினச்சி அலைஞ்சு அந்த விஷயங்களை செய்ய முடியாமல் போனது, என்னால் நம்மளால் முடியலேன்னு ஒரு மனச்சோர்வு ஏற்படலாம் உங்களுக்கு. அதே சமயத்தில் அலுவலக சார்ந்த சில பணிகளை நல்லா ஹார்ட் ஒர்க்காக பண்ணி செஞ்சுட்டு அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலாம். என்னடா உங்களோட வேலை செஞ்சு நம்ம அங்கீகாரம் ஒரு மனசோர்வு ஏற்படலாம். உறவினருக்கு மத்தியில் சில விஷயங்களை எடுத்து செஞ்சு முன்னணி செஞ்சு அவங்களால என்ன செஞ்சிட்டிங்கன்னு கேட்கும்போது நமக்கு இவ்வளோ செஞ்சு சொல்லிட்டாங்கன்னு ஒரு மனசு போல் ஒரு சில சோர்வுகளை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக அமைக்குது. உங்களுக்கு சோர்வுகள் சந்தித்தாலும் நீங்கள் கண்டிப்பாக அதாவது மீண்டு வரக்கூடிய நாளாக அமைப்பது. உங்களுக்கு 7 சனிபவம் இருக்கிறதுனால கண்டிப்பாக சில விஷயங்கள் உங்களுக்கு பாதமாக அமைஞ்சாலும் அதால் பெரிய பாதகம் அமையாதவங்களுக்கு மற்றபடி இந்த சிறப்பான நாளாக அமைகிறது. கொஞ்சம் சோர்வை கொடுக்கக்கூடிய ஒரு ஓய்வு நீங்கள் எடுக்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. கன்னிராசியை பார்த்தா கொஞ்சம் அனைத்து விஷயங்களும் கொஞ்சம் பயப்படக்கூடிய, பயம் இருந்தாலாக அமைகிறது உங்களுக்கு. இந்த விஷயத்தை போய் நம்ம சரியாக செய்ய முடியாதா, செய்யலாமான்னு நினைப்பாங்க. ஒரு சில தயக்கத்தோடு, பயத்தோடு ஒரு வேலையும் ஒரு செயலையும் நீங்கள் செய்யக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு. கொஞ்சம் பயத்தோடு சில வேலையை செய்வது நல்லது தான், பார்த்து யோசித்து செய்வோம். அதனால் எல்லா விஷயத்தையும் பயப்படாமல் கொஞ்சம் யோசித்து செய்வது உங்களுக்கு சிறப்பு. கொஞ்சம் பயம் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது.
துலாம் ராசின்னு பார்த்தா கொஞ்சம் தடை, சில விஷயங்கள் வந்து தடை தாமதம் ஏற்பட தான் செய்யும். உங்களுக்கு துலாமுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து தடையை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. எந்த விஷயம் வந்தாலும் போகணும் முடியாது, கொஞ்சம் தடைக்கிறோம். காலைல முடிக்கிற விஷயம் சாயங்காலம் முடியும். அது மாதிரி சில தடைகளுக்கு அப்புறம் அந்த வேலையை வெற்றியாகவும் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. விருச்சிக ராசின்னு பார்த்தா கொஞ்சம் இன்பம் நிறைந்ததாக அமைகிறது. மனசுக்கு சில விஷயங்களை செய்து முடித்து உங்களுக்கு ஒரு இன்பமான செய்தியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இன்பமயமான நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசி வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்நாள், வாழ்க்கையிலே நல்ல ஒரு வாழ்ந்த நாளாக, அர்த்தமுள்ள நாளாக நீ வாழ போகிறீங்க. நீங்கள் அது குழந்தைகளுக்காக சரி, குடும்பத்துக்காக சரி, மனைவிக்காக சரி, இல்லை உறவினருக்காக சரி, யாருக்காக ஒருத்தர் ரொம்ப ஒரு பயனுள்ள வாழ்க்கையை இன்றைக்கி நீங்கள் வாழக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையப்போகுது. இன்றைய வாழ்நாள் தான் எல்லாம் மறக்கவே முடியாது நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சிறந்த நாளாக உங்களுக்கு அமையப்போகுது தனுசு ராசி நண்பர்கள். மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சினம், உங்களுக்கு 2 சனி பகவான் இருக்கார், 7 சனி ஆரம்ப இருக்காங்க. தேவையற்ற கோபத்தை குறைத்து கொள்வது சிறப்பு. அதனால் யாரெல்லாம் அதுக்கு மேலே நீங்கள் சினத்தை ஏற்படுத்திங்கன்னு அதெல்லாம் மன வருத்தத்தை நீங்கள் வைத்து கொள்ளாதீர்கள். கும்பராசின்னு பார்த்தா கொஞ்சம் பரிவு நிறைந்த நாளாக அமைகிறது. மற்றவங்க மேலே கொஞ்சம் பரிவும் பரிதாபமும் காட்டக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுக்கு பரிதாபம் காட்டுங்க, அதனால் வந்து காமிச்சிட்டு ஏமாலே ஆகிடாதீங்க. உங்களுக்கு 1 சனி பகவான் இருக்கார், ஜென்ம சனி என்பதால் கொஞ்சம் ஒரு விஷயம் கொஞ்சம் கவனத்தோடு செய்வது, ஒரு செயலையும் கவனத்தோடு முன்னெடுப்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மீனராசினி பார்த்தா கொஞ்சம் பக்தி நிறைந்த நாளாக அமைகிறது. உங்களுக்கு 12 சனி பகவான் சனியோட கடைசி நிலையில் இருக்கீங்க, 7 சனியோட கடைசியில் இருக்கீங்க. அதனால் கடவுள் மீது பாரத்தப்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயலும் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக இருந்துச்சு. பக்தி கண்டிப்பாக அந்த காலகட்டம் உங்களுக்கு தேவை. இறைவன் மேலே உங்களை நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக அனைத்து விஷயமும் நல்ல வழியில் உங்களுக்கு முடியும். உங்களுக்கு அனைத்து ராசி என்பதற்கு இந்த ஒரு இனிய நாளாகும். வெற்றி நாளை ஆண்ட வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.